பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக அனைத்து பாசமிகு தலைவர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்று நாடு முழுவதும் விவாதத்துக்குள்ளாக இருக்கும் கொல்கட்டாவினுடைய மருத்துவர் பாலியல் பலாத்காரம் சம்பந்தமாக இந்த உலகமே பேசிக்கொண்டிருக்கின்றது. நாடே வீதிக்குள் கொல்கட்டாவில் வீதியில் இறங்கி குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும், இஸ்லாம் வழங்குகின்ற கடுமையாக தண்டனை வழங்க வேண்டும் என்று நாடே பேசிக்கொண்டுள்ளது. எப்பொழுதெல்லாம் பாலியல் பலாத்காரம் நடக்கின்றதோ அப்போதெல்லாம் இஸ்லாத்தினுடைய தண்டனைகள் விவாதத்துக்குள்ளாகிறார்கள். ஒரு உதாரணமாக நாங்கள் ஒரு பேச்சு பொருளாக வைத்துக்கொள்வோம். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், திருமணம் ஆகாத ஒரு ஆண் பெண் பாலியல் பலாத்காரமோ விபச்சாரமோ செய்தால் 100 கசையடி அடிக்க வேண்டும். அதே திருமணமான ஒரு ஆண் பெண் பாலியல் பலாத்காரம் அல்லது விபச்சாரம் செய்தால் அவர்களை கல்லாலே அடித்து கொள்ள வேண்டும். இது இந்தியாவில் சாத்தியமா? ஒரு கற்பனைக்காக யோசிப்போம். இப்போ நடந்து கொண்டிருந்த இந்த கொல்கட்டாவினுடைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிபதி அனைவருக்கும் தீர்ப்பு வழங்குகிறார். அனைவருக்கும் கல்லாலே அடிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம். பொதுவெளியில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அனைத்து குற்றவாளிகளையும் அந்த பள்ளத்தில் இறக்கி வைக்கப்பட்டு மக்கள் முன்னிலையில் முதல் கல்லாக நீதிபதி கல்லடிக்கிறார். பிறகு அரசு அதிகாரிகள் கல்லடிக்கிறார்கள். பிறகு இந்த பெண்ணின் உறவினர்கள் என்று பொதுமக்கள் என அனைவரை கல்லாலே அடித்து அந்த குற்றவாளிகளை அடித்து கொள்கிறார்கள். இது நேரலையில் உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் யோசிக்கும், இந்த மாதிரி ஒரு நோவினை தரும் தண்டனை யாருக்கும் கிடைக்கக்கூடாது. நான் என்னுடைய மகனாக இருந்தாலும் என்னுடைய சகோதரனாக இருந்தாலும் அவனுக்கு இது கிடைக்காத மாதிரி நான் வளர்க்க வேண்டும் என்று அவன் யோசிப்பான். ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் நோவினை தரும் வேதனை. இந்த ரெண்டுமே எந்த ஒரு மனிதனும் விரும்பவே மாட்டான். இதுதான் இஸ்லாம் தரும் உளவியல் ரீதியான தண்டனை. ஒரு தண்டனை வழங்கப்பட்டால் 100 பேர் 1000 பேர் அதை பார்த்து திருந்துவார்கள். நிச்சயமாக இந்த ஒரு தருணம் அந்த மாதிரி ஒரு தண்டனை வழங்கினால் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக தண்டனை குறையும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் நம்முடைய இந்தியாவில் இது நடக்கும் என்று சாத்தியம் இருக்கின்றதா என்று மிக குறைவுதான். ஆனால் எஸ்டிபி கட்சி தன்னுடைய செயல் வீரனாக சேர்க்கும் ஒவ்வொரு செயல் வீரனுக்கும் 4 கண்டிஷன்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த 4 கண்டிஷன்களில் ஒரு கண்டிஷன், பெண்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல முறையில் என்றால் என்ன? தாய் விஷயத்தில் பாசமாகவும் நோவினை தராதவனாகவும் இருக்க வேண்டும். அதே மனைவி விஷயத்தில் நேர்மையாகவும் பாசமாகவும் நடந்து கொண்டிருக்க வேண்டும். மற்ற பெண்கள் விஷயத்தில் கண்ணியமாகவும் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் எஸ்டிபி கட்சி பெண்களிடத்தில் நேர்மையாக நல்ல முறையாக நடந்தவர்களை செயல் வீரனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். எஸ்டிபி கட்சியில் இணைந்த ஒவ்வொரு செயல் வீரனும் இப்படித்தான் பெண்கள் விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செயல் வீரனாக பூர்த்தி செய்த படிவம்தான் இன்றைக்கி கிளை தலைவர்களாகவும் நகர தலைவர்களாகவும் தொகுதி தலைவர்களாகவும் மாவட்ட தலைவர்களாகவும் மாநில தலைவர்களாகவும் மண்டல தலைவர்களாகவும் ஏன் தேசிய தலைவர்களாகவும் உலா வருகிறார்கள். இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், எஸ்டிபி கட்சியினுடைய கிளை முதல் தேசியம் வரை எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எலெக்ஷன்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தலைவர்களும் இந்த
மாதிரி பெண்களை கண்ணியமாக நடந்து கொண்டவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நீங்களும் எஸ்டிபி கட்சியில் இணைந்து பெண்களுக்கு உரிய மரியாதையும் கொடுக்க வேண்டும், நாட்டுக்காக அர்ப்பணிப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அனைவரும் எஸ்டிபி கட்சியில் இணையுங்கள், நாட்டுக்காக அர்ப்பணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.